இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இல்லாம எங்களாலையும் இருக்க முடியாது. ஆமாடி, நீ எங்கேயாவது போய் இவ கண்ணில் படாம சந்தோஷமாயிரு. ஆமாம்மா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த ஐயர் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுவாரு. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஊருக்கே தெரியும். இவனுக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. தேவைப்பட்ட உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டாங்கம்மா. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுமா. ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? உங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? பிரச்சனை வந்த உடனே பெத்தவங்களை அப்படியே விட்டுட்டு எந்த பசங்களாவது போவாங்களா? அந்த விஷயம் தான் உனக்கு தடையா இருக்குன்னா, பெத்தவங்களை விட்டுட்டு போறதுக்கு உன் மனசு கேட்கலனா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் சொல்ல போற உண்மையை நல்லா கேட்டுக்கோ. நாங்க உன்னை பெத்தவங்களே கிடையாது 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 கிடையாது. நீ என் வயித்துல பிறக்கவே இல்லை. நாங்க உன்னை பெத்தவங்க இல்ல, போயிடுன்னு சொல்றீங்களா? என்ன போன்னு கூட சொல்லுங்க. ஆனா நாங்க உன்னை பெத்தவங்க இல்ல, இங்க இருந்து போயிடு அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் அதை நம்ப மாட்டேன். என்னால நம்ப முடியாது. அந்த கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்டி, உன்னை இந்த நெஞ்சில சுமந்து வளர்த்தனே தவிர இந்த பயத்துல சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்பா அம்மா என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. கடவுள் மேல சத்தியம்லாம் பண்ணி சொல்றாங்க. இத சொல்றதுக்கு ஒரு தாயா அவ எவ்வளவு தவிச்சாலோ, ஆமான்னு சொல்றதுக்கு இந்த தகப்ப மனசு தவையா தவிச்சுக்கிட்டு இருக்குமா. ஆனா இதாமா உண்மை, இதுதாமா உண்மை. நான் உன்னோட உண்மையான அப்பா இல்லம்மா. இந்த சந்திராவோ உன்னை பெத்த தாய் கிடையாது. நீ வந்து அவ வயிற்றுல பிறக்கலாமா. அதோ அங்க நிக்கிற ரயில் பெட்டியில தான் நீ கிடைச்ச.